வெல்கம் டு பிரமிட் செக்யூரிட்டிஸ். இன்னைக்கு இது வந்து அகைன் டாக்கி மார்க்கெட் ஆயிடுச்சு. ஸோ வெரி வீக் க்ளோஸ். $14,496 அகைன் அந்த ஓப்பன் ப்ரைஸ் கிட்ட தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம லெவல் சொல்லுங்க 16 அட்வான்சஸ் 34 டிக்ளைன்ஸ். Uh, 79,000 crores in volume. 803 advances on 1,073 declines. ஸோ இன்னைக்கு வந்து ஜென்ரலாக இது மாதிரி இறக்கும்போது விக்ஸ் ஸ்பைக் ஆகும். விக்ஸ் கீழே ஸ்பைக் ஆகிருக்கு, ரிவர்ஸ் ஸ்விங் போட்டிருக்கு. இப்போ எல்லாமே ப்ராட் செக்யூலர் செல்லிங் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரல் சேல்ஸ் ஆகிருக்கு எல்லாத்துலேயும், அக்ராஸ் தி போர்ட் செல்லிங்கு. டாப் கெய்னர் எஸ்பிஐ லைஃப், பிபிசிஎல், எஸ்பிஐ, ஓஎன்ஜிசிலாம் இருக்குது. அதெல்லாம் ஓகே. டாப் லூசரில் பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர், சிப்லா, டாக்டர் ரெட்டி, ரிலையன்ஸ், டிவிஸ் லேப், சன்ஃபார்மாலாம் இருக்குது. வால்யூமில் பார்த்தீங்கன்னாக்கா பிஎன்பி 9% மேலே போயிருக்கு. பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க் அதான் மேலே போயிருக்குன்னு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேலே போயிருக்குன்னு நம்ம போய் ட்ராப் ஆகிடக்கூடாது. பாருங்க, நான் தலையில் ஆணி அடிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த கேண்டில் கீழே ஓப்பனாக மேலே போயிட்டு அப்புறம் ஃபுல் செல்லிங் வந்திருக்கு. வால்யூம் நேற்று 10 crores, இன்னைக்கு 42 crores. ப்ளீஸ் பஞ்சாப் நேஷனல் பேங்க் பி கேர்ஃபுல். அப்போ நம்ம சொல்லியாச்சு, நாளைக்கு 5% மேலே போயிடும் நினைக்கிறேன். ஓகே, பட் நம்ம டெக்னிக்காக பார்க்கறது தெரிஞ்சுதான் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா, நாளைக்கு கீழே போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு கீழே போயிடும், கண்டிப்பாக வித்துருக்குன்னு சொல்லுவேன் நான். பட் இந்த கேண்டலுக்கு இதான் மீனிங். இங்கே பாருங்க, அதே தான், இதே கேண்டில் தான் அது. இதில் கூட இதை விட இது வால்யூம் ஜாஸ்தி. ஸோ இங்கே போட்டு அடுத்தாலும் விழுந்திருக்கு. நாளைக்கு இந்த மாதிரி விழுமான்னு தெரியல எனக்கு. பட் ஸ்டில் இந்த கேப் ஃபில்அப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த கேப் ஃபில்அப் ஆயிருக்கு இதில். ஓகே, செயில் வந்து ஃப்ளைங், பிஹெச்இஎல், அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா, டிஷ் டிவி. Oh my God. No, what is happening? Something is happening in the counter. ஓகே, 8 ரூபாயிலேருந்து மேலே போயிருக்கு. அதே மாதிரி எஸ் பேங்க்ல சம்திங் இஸ் ஹேப்பனிங். இந்த ரிசல்ட் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. இது புல்லிஷ் கேண்டில் 12 ரூபா போயிடுச்சு. இது வந்து நாட் அ கிரேட். இந்த லோ பிரேக் ஆச்சுனாக்கா, இந்த லோ வந்து 1285 பிரேக் ஆச்சுன்னா இட் கேன் கோ. இட் பாசிபிலிட்டி ஆஃப் கோயிங் டு 10 and below is very high. எஸ் பேங்க் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ். இந்த கேண்டில் இஸ் வெரி டேஞ்சரஸ். இங்கே 224 crores. இங்கே இட்ஸ் குட் கேண்டில், இட்ஸ் வெரி பாசிட்டிவ் கேண்டில். இது வந்து it's not a great candle, but not a good candle. Okay, IDFC First Bank எங்க ரொம்ப நாள் வச்சு பார்க்கலாம். IDFC First Bank IDFC First Bankலாம் வந்து திருப்பி இந்த ரேஞ்சுக்கு எதுனா வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்க. அதனால கொஞ்சம் அக்யூமுலேஷன், இது ஒரு அக்யூமுலேஷன் இடம், இது ஒரு அக்யூமுலேஷன் இடம், இந்த லோ. பட் வரும் இதுவும் இந்த வால்யூம் பார்க்கலாம். 3 crores இது பாருங்க. சாரி, 3 crores, இது 6 crores. அகெயின் இட்ஸ் வீக் கேண்டில். இந்த மாதிரி கேண்டில் வரக்கூடாது. ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ அதனால இட்ஸ் நாட் அ கிரேட் கேண்டில். வேல்யூவில் பார்க்கலாம். வேல்யூவில் வந்து
பிஎன்பி தான் மேலே காட்டுது, பிஎன்பி. ஸோ பட் யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். பிஎன்பி கூட மேலே கீழே விழுந்துருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் இதை அவசரப்பட்டு எதுவும் ஐ மீன் நோ டைம் டு ஆவரேஜ். மார்க்கெட்டும் வீக்காக தான் இருக்குது. 52 வீக் ஹை வந்து 161, 52 வீக் லோ 8. இன்ட்ரெஸ்டிங் இந்த மார்க்கெட்டில். ஸோ ப்ரைஸ் ஸ்பர்ட்ஸ் நம்ம புதுசாக பார்க்குறோம். எப்பவுமே வந்து ஒன்று ப்ரைஸ் மூவ் ஆகும்போது வால்யூமோட மூவ் ஆச்சுனாக்கா அதில் சம்திங் இஸ் ஹேப்பனிங். பட் அதனால இந்த மாதிரி இப்போ நல்ல ஸ்டாக் எங்கே நீங்கள் யாரையும் கேட்க வேணாம், நீங்கள் போய் இங்கே தேடினாலே போதும். ஓகே, அதனால வந்து நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இந்த 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 இங்கே போனால் உங்களுக்கு ஆல் குட் கவுண்டர்ஸ். இதுலேருந்து யூ கேன் பிக் ஸ்டாக்ஸ். ஸ்போர்ட்ஸில் வாங்கலாம், இல்லை வால்யூமில் வாங்கலாம். வால்யூம் த பெஸ்ட். இது என்ன கம்பெனி தெரியல. 31 வீக் வால்யூம் 3200, இன்னைக்கு வந்து 6900. இதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சேஸ் பண்ணாதீங்க. நல்ல வால்யூம் இருக்கணும். இதில் பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட் பார்த்து 52 வீக் லோ கிட்ட வால்யூம் வந்து நல்ல கம்பெனி பேலன்ஸ் ஷீட் இருந்தால் அதுதான் பாசிபிள் பாட்டம். அங்கேருந்து வந்து பர்ஃபெக்டாக ஓரளவுக்கு ரீசனபிளாக பிடிக்கணுன்னாக்கா ஃபிபனாச்சி பார்த்துட்டு பண்ணணும். ஓகே, ஸோ அது வந்தால் தான் நடக்கும். So nothing great. So we have to wait and see. Bank 0.6% down, 0.88. ஒரே கேண்டில் ஒரே கேண்டில் ஜோலி முடிச்சாங்க. இன்னைக்கு அந்த கேண்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன். 15 மினிட் கேண்டில் ஒன்று காட்டுறேன். 0.73, 3. PSU Bank 3.4. அதாவது பிஎன்பிலாம் இருக்கு. I'll show you this is a 15-minute candle. I'm just watching every day because I don't know why. I don't do short-term trades. Generally, I'm watching these candles, study பண்ணிட்டு இருக்கேன். ஒரே 15 minutes ஜோலி முடிச்சிட்டாங்க. ஹை பார்த்தீங்கன்னா 14,489. சாரி, லோ 14,489, ஹை வந்து 623. ஒன்லி ஒன் கேண்டில் 15 minutes டவுன். சேம் திங் பார்த்தீங்கன்னா அதே தான் பேட்டர்ன் பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் இருக்கு. நீங்க வந்து SGX நிஃப்டி, யூஎஸ் மார்க்கெட்டு, டோ ஜோன்ஸ் சார்ட் பார்க்கறதோட பேங்க் நிஃப்டி பேங்க் ரெண்டுத்தையும் பார்த்தாலே வில் மேக் மணி. ஒரே மாதிரி இந்த இதுவும் பாருங்க, அதே டைம் அங்கே தான் ஒரே டைம் அடிச்சிருக்காங்க ரெண்டு பேரையும். ஓகே, ஸோ இது வந்து ஹை வந்து 32,747, லோ வந்து 32,260. ஓகே, ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்கு 15 மினிட் கேண்டில். இவரும் அதே தான் 15 மினிட் அதே 15 மினிட் கேண்டில் தான். ஸோ அதனால வந்து நீங்கள் டோ ஃபியூச்சர்லாம் பார்க்கறதுக்கு பதில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தேர் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே விழுந்தாதான் மார்க்கெட் பலமாக விழுது. யாராவது ஒருத்தர் வீக்காக இருந்து இன்னொருத்தர் இப்போ இன்டர்டே செல் சிக்னல் பை சிக்னல் யாருக்கா தெரிஞ்சிருந்தாக்கா தே கேன் ஈஸிலி ப்ரெடிக்ட். ரெண்டுமே செல் சிக்னல் கொடுத்தா மார்க்கெட் அதால பாதலம் போகுது. ஐ மீன் நிறைய விழுது அதால பாதலம் இல்லை, நிறைய விழுது. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. We'll have to look at some interesting வந்து நிஃப்டி பார்க்கலாம். நேற்று வந்து ஆக்சுவலாக 2 நாளாக RSI 50 கீழே க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு கன்ஃபர்மேஷன் சேல் ஆயிடுச்சு. நேற்று ஒரு மாதிரி ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்தது இந்த கேண்டில். பட் இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இந்த லோ பிரேக் ஆகக்கூடாது. இந்த லோ இஸ் 14,416. அது பிரேக் ஆச்சுன்னா விஷியஸ் ஃபாலு. இல்லை இங்கேருந்து RSI 50க்கு மேலே க்ளோஸ் ஆகணும், இல்லை இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். 14,723 மேலே க்ளோஸ் ஆனால் ஸ்ட்ராங்கு. இந்த 14,416 ஃபர்தர் வீக்னஸ். இது அது நடக்காத வரைக்கும் அந்த சைட் வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ we are below even 21-day moving average, 50-day moving average, all averages. ஓகே, ஸோ ஆக்சுவலி நான் ஒரு சேனலில் ப்ரோக்ராம் பண்ணுறது லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆகிடுச்சு, போக முடியல. அதனால் நெக்ஸ்ட் அப்டேட் வருவது கொடுக்குறேன். ஸோ ஐ எம் சாரி தட் ஐ couldn't update you. It was very late I came to know. ஸோ என்னால் அதுக்கப்புறம் நெட் ஆக்சஸ் பண்ண முடியல. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.